தமிழ் சினிமால நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக்ல என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. எந்தெந்த படங்கள் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படங்கள் எந்தெந்த படங்கள்லாம் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வாரம் முதலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த வாரம் புதுசா தியேட்டர்ல நடிகர் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்புல சொர்க்கவாசல் படம் இந்த வாரம் நவம்பர் 29ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. படத்துல செல்வராகவன், கருணாஸ், சானியா ஐயப்பன்லாம் நடிச்சிருக்காங்க. சித்தார்த் விஸ்வநாதன்ற ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த வாரம் நவம்பர் 29ஆம் தேதி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. படம் ஜெயில நடக்கிற மர்டர் ஸ்டோரி. படம் எப்படி இருக்க போகுது, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சித்தார்த்தோட நடிப்புல லவ் பேஸ்டு படம் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க படம் மிஸ் யூ. மிஸ் யூ படம் சித்தார்த், கருணாகரன் நடிப்புல இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. கிப்ரான் அவர்கள் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த வாரம் லவ் பேஸ்டு படமா இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த இரண்டு படங்களை தவிர்த்து இன்னும் ஒரு சில ஸ்மால் பட்ஜெட் படங்களும் தியேட்டர்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். பரமன், சாதுவன், அந்த நாள், மாயன், சைலன், திரும்பிப்பார். இந்த படங்களெல்லாம் இந்த வாரம் ஸ்மால் பட்ஜெட் படங்களா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மாயன் படத்தில் வினோத் மோகன் மற்றும் பிந்து மாதவி நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக இந்த வாரம் நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 புது படங்களுக்கு மேலே இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து தமிழ் சினிமாவில் இந்த வாரம் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இந்த வாரம் என்னென்ன ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எந்த படமும் அஃபிஷியலாக இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா இது வரைக்கும் அறிவிக்கலை. அப்கமிங் டேஸில் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் கவின் நடிப்பில் பிளடி பெக்கர் படம் அமேசான் பிரைம் வீடியோவில் நவம்பர் 29 எதிர்பார்க்கலாம். நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் படம் இந்த வாரம் நவம்பர் 30ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் அமரன். அமரன் படம் இந்த வாரத்தோட 4 வாரம் முடியுது. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 3 படங்களும் இந்த வாரத்தோட 4 வாரம் முடியுது. இதில் எந்தெந்த படங்கள்லாம் இந்த வாரம் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த 3 படங்களும் ஓவர்சீஸ் இந்தியூசமில் HD வெளியிட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு இந்த வாரம் தமிழ் சினிமாவில் இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது.